பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் தர்காக்கள் மற்றும் ஜமாத் நிர்வாகங்களின் சார்பாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமூக நல்லிணக்கம், மத சார்பின்மை மற்றும் சிறுபான்மை மக்களின் நலனை காக்கும் நோக்கில் திமுக கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக எங்களது ஒருமித்த முடிவை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வேற கிடையாது, இஸ்லாமியர்கள் வேற கிடையாது, அண்ணன் மாமன் மச்சானதான் பழகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து அவர் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்க இருந்தாங்க. அது தமிழ்நாடு அரசு சிறப்பா கையாண்டது. அதற்காக நாங்கள் இந்த தருணத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய காரணம் இருக்கு சார். அதாவது தமிழ்நாடு அரசு திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சிறுபான்மை மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு. அதாவது வக்பு வாரியம் மூலமா செஞ்சிருக்கு, சிஏ மூலமா பல வழக்குகள் வாங்கியிருக்கு, உமீத் சட்டத்தின் மூலமா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி இருக்கு. எந்த இயக்கமும் செய்யல. இஸ்லாமியர்களுக்கு வக்பு வாரியத்தின் மூலமா கல்வித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு, வக்பு வாரியம் மூலமாக தர்காக்களுக்கு பல கோடி ரூபாய் அவர்கள் மானியம் வழங்கியிருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு லிஸ்ட் இருக்கு, எங்க நான் தரேன், பத்திரிகை செய்தி என்கிட்ட இருக்கு, நான் தரேன். ஆக இப்படி தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறோம். கண்டிப்பா சார். அதாவது சார், நாங்க எங்களுக்கு வேண்டிய இயக்கம், வேண்டாத இயக்கம்லாம் கிடையாது. நாங்க நியூட்ரல், அரசியல் சார்பற்ற இயக்கம். நாங்க யார் தப்பு செஞ்சாலும் கேட்போம். அந்த வகையில கடந்த ஆட்சியில நடந்த தவறுகளை தட்டி கேட்டோம். முதல்வர் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். எந்த அரசும் எடுக்கல. ஒரு வாரியத்தின் தலைவரை நீக்கினார் முதல்வர். எங்களுடைய முயற்சிக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து நாங்கள் கொடுத்த ஆவணங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு வாரியத்தின் தலைவரை நீக்கினார். அப்போ ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த தருணத்தில். மேலும் திமுக அரசின் கடந்த கால நடவடிக்கைகள், குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மத உரிமைகள் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் எடுத்த முயற்சிகள் எங்களை உறுதியாக நம்பிக்கை கொள்ள செய்துள்ளன. நாட்டில் மத நல்லிணக்கம் மற்றும் சமத்துவம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை திமுக கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருவது எங்களது ஆதரவை உறுதிப்படுத்துகிறது. எனவே வரவிருக்கும் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட அனைத்து தர்காக்கள், ஜமாத்கள் மற்றும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்.